திருப்பரங்குன்றம் அப்படின்றது யாருடைய மலை, இது வந்துட்டு எப்படி சித்திக் மலைன்னு அழைக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படி யாருமே அழைக்கலையே அப்படின்னாங்க. அதுவும் தரித்திரியமாக போச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, முருக மாநாடுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுவும் விளங்கலை, போச்சு. இப்போ கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூண், அந்த இடத்துல நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூண் எங்கே இருக்கணும்னா, இந்த தர்கா ஒரு பக்கம், காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒரு பக்கம், நடுவில் அந்த தர்கா அந்த தூண் இருக்குது. அந்த தூணுக்கும் அந்த தர்காவும் 15 மீட்டர் தான் இடைவெளி, ஒரு 40-45 அடி தான் இடைவெளி. இதை கொளுத்தி முடிச்சுட்டு அப்படி தானே இறங்கணும். அப்போ அந்த தர்காவை சரி பண்ணிடலாம், அதான் இவங்களுடைய வேலை. புரியுதுங்களா? அது போயிட்டு நீ தீபத்தை கொளுத்து அப்படின்னாரு. அவங்க கொளுத்துறதோடு நிற்க மாட்டாங்க, அதையும் சேர்த்து கொளுத்துவாங்க அப்படின்றதுனா சாமிநாதனுக்கு தெரியும். அவரே ஒரு RSS ஐடியாலஜிக்கு ஆட்பட்டவர் தான். புரியுதுங்களா? ஸோ இன்னும் சொல்லப்போனால் இவர் ஜட்ஜியாக இருக்கிற தொட்டு ராம ரவிக்குமார் வந்து பெட்டிஷனை போடுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. பெட்டிஷனை போட்டால் நான் ஓகே கொடுக்குறேன். இவர் போனாராம், இவர் ஆராய்ச்சாராம், அது வந்துட்டு தீபத்தூண் தான் சொல்லுதான். இவரே கண்டுபிடிச்சிட்டாரு.